வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட். வெல்கம் டு டெரி எபிசோட் 4 ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த லில்லி பொண்ணால் ரொம்ப பாடாப்படுத்துறாங்க அந்த இட்டு பை போல. அந்த பிள்ளையே இப்போ தான் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வந்திருக்கு. திரும்பவும் அதுக்கு அனுப்புற மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் செஞ்சு படு பயங்கரமாக ப்ரூட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அமைக்கிறது மட்டும் இல்லாமல் பென்வைஸ் பற்றின ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸுமே கொடுத்து ஆரிஜினுமே டீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்களை காமிச்சிருக்காங்க பார்த்துலாமா? ஓப்பனிங் நம்ம பசங்க இப்போதைக்கு அந்த பைபிளை பிடிச்சிட்டோம், ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் கிளீன் பவர்ஸ் சீஃப் கிட்ட பற்றி நான் ஒப்படைக்க வளைச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களே, ஒரு ஃபோட்டோவாவது ஃபோக்கஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுருவான். வெல், இவங்க எடுத்த ஃபோட்டோலாம் அந்த ஜாம்பிஸ்லாம் இவங்க கண்ணுக்கு தென்பட்டாலும் உண்மையிலேயே அந்த ஜாம்பிஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்காது. பென்வைஸால் ரியாலிட்டி எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க முடியும். இதெல்லாம் சர்வசாதாரணம். பைபிளுக்கு ஃபோட்டோஷாப்லாம் தெரியும் போல. ஸோ மொத்தமாக அழிச்சு விட அவங்க எடுத்ததுலேயே ஒரே ஒரு ஃபோட்டோவில் தெரிஞ்ச அந்த க்ளவுன் வேஷத்தை மட்டும் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துடுறாங்க. பட் அது ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிலைங்கிற மாதிரி தத்தி கழிச்சிருவாங்க. ஸோ மற்றது எல்லாமே மாதிரியே இந்த க்ளவுன் வேஷம் மட்டும் ஏன் மறையல? அதாவது பென்வைஸே என் தன்னை மறைச்சிக்காமல் இருக்கான். அப்படி பார்த்தா அது பென்வைஸாக இல்லாமல் நிஜமான ஒரு பீயிங்காக, ஒரு ஹியூமனாக இருந்தால் அது யாராக இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன தியரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். நம்ம பென்வைஸாகவே இல்லாமல் பென்வைஸோட பொண்ணுங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் போலீஸ் கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சோன்னு சொல்லி 4 பசங்களும் ஓடி வரேன். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பவர்ஸ் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பார்த்தீங்கன்னா மழுப்பலான பதில்களை வில் அண்ட் ராணி தான் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் அவங்க இதே மாதிரி ஏகப்பட்ட அந்த இடைஞ்சல்களாக பார்த்துருப்பாங்க. நிறத்தை பற்றின அந்த வேறுபாடுகளை அவங்க நேருக்கு நேர் பார்த்துருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் போலீஸ் எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே பேசி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சொல்லி அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலில் அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராணி எப்படியாச்சும் இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்க ரிச்சு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான பதிலை சொல்லுவான். எவ்வளோதான் நம்ம வந்து கத்தி கூப்பாட்டுட்டாலும் அடல்ட்ஸ் இதை வந்து நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க இதை ஃபீல் பண்ணலை. அப்படி இருக்க அந்த சமயத்தில் இதை நம்பக்கூடியதா இல்லை நம்ம பேச்சை கேட்கக்கூடியதா யாரோ ஒருத்தங்கிட்ட இதை ஷேர் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு உண்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் கரெக்டாக லில்லி எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னு இவ ஜூனியர் ஹில்ல இவளுக்கு சப்போர்ட்டாக ஒரு நர்ஸ் இருப்பாங்களே, அந்த நர்ஸை டாக்டர் போய் மீட் பண்ணுறான். அந்த நர்ஸோட பேர் இது வரைக்கும் என்னன்னு சொல்லி ரிவீல் பண்ணல, கொஞ்சம் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவகிட்ட அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது தான் அந்த நர்ஸுமே ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு 1930s போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பசங்க ஒரே ராத்திரி காணாமல் போனாங்க, மேபி அதுக்கு அது சம்மதம் இருக்குமோ, நீ சொல்லதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டெரிக்குள்ள நடக்கிற விஷயங்களை காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் மறந்துடுவாங்க. யாராவது ஞாபகப்படுத்தினா தான் உண்டு. அந்த வகையில் அந்த நர்ஸுமே இது சொல்லதான் ஞாபகம் வந்த மாதிரி பேசுவா. அது மட்டும் இல்லாமல் இதை நீ இப்படியே விட்டுறாத, உனக்கு தேடின விஷயங்களை வச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணு, உனக்கு ஏதாவது உண்மைகள் கிடைக்கும்னு சொல்லி அந்த பொண்ணையுமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒன்று இந்த நர்ஸ் நம்ம லில்லியோட இமேஜினேஷனாக இருக்கணும். ஆனால் போன எபிசோடில் இமேஜினேஷன் இல்லைங்கிற மாதிரி அந்த டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இந்த பொண்ணு டேரெக்டாகவே நம்ம பென்வைஸோட பொண்ணாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த கார்னிவல் நடக்கிற அந்த சீக்வன்ஸில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி லைக் க்ளவுன் வேஷம் போட்டு கையில் இந்த ரெட் பலூன்ஸை வச்சிருக்க மாதிரி ரசல் பார்த்துருப்பார்ல, அந்த பொண்ணே ஏன் இந்த எபிசோடில் அந்த க்ளவுனாக இருக்கக்கூடாது, முக்கியமாக அந்த ஃபோட்டோவில் தென்பட்ட க்ளவுனாக இருக்கக்கூடாது. அந்த பொண்ணு பாசிபிளி பென்வைஸோட டேரக்ட் டிசென்டட்டாக இருக்க சான்சஸ் அதிகம். ஐ மீன் லைக் நிஜமான பென்வைஸோட பொண்ணு நான் சொல்ல வரல. இந்த பென்வைஸே பாப் கிரேங்கிற ஒருத்தனோட அந்த வேஷத்தை தான் எடுத்திருக்கான். அந்த பாப் கிரே பென்வைஸுங்கிற க்ளவுன் வேஷத்தை போட்டு ஊரா போய் சர்க்கஸ் நடத்திட்டு இருந்தான். அவனுடைய அந்த லுக்கை தான் பென்வைஸ் எடுத்திருக்க சமயத்தில் அவனுடைய பொண்ணு பாசிபிளி இந்த பக்கம் இந்த நர்ஸா மாதிரி இருக்க சான்சஸ் அதிகம். அந்த க்ளவுன் வேஷத்தில் இருக்க அந்த பொண்ணு தான் இவளா இருக்கலாம். ஆனால் வயசு டிஃபரன்ஸுங்கிறது அதிகமாக இருக்கணும். கிட்டத்தட்ட இவளுக்கு 60 வயசு ஆயிருக்கணும். பார்த்தா அப்படி தெரியலண்ணே. ஸோ பாசிபிளி பென்வைஸ் இவளுடைய ஏஜிங் ஃபேக்டரையுமே குறைக்க செஞ்சிருக்கலாம். இந்த க்ளவுன் வேஷன் லுக்கில் தான் டெக்னிக்கலாக இந்த எபிசோடில் அப்பியரான அந்த க்ளவுன் அப்பியரன்ஸுமே பர்ஃபெக்டாக மேட்ச் வரது காரணத்தினால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பொண்ணு தான் அந்த க்ளவுன் வேஷத்தில் வந்து எல்லா குழந்தைகளுமே பயமுறுத்திட்டு இருக்காங்கிற மாதிரி கதை நகரலாம். பென்வைஸ் இவ்வளோ ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகிருக்க சான்சஸ் அதிகம். அண்ட் பாசிபிளி இவளுடைய பேர் கேர்ஷாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெல் இட் சாப்டர் 2ல் ஒரு கிழவி எங்களுடைய அப்பா அந்த ஊரா போய் சர்க்கஸ் நடத்திட்டு சொல்லி பெவலியை பயமுறுத்திருப்பான், ஞாபகம் இருக்கா? அந்த கிழவியே ஏன் இந்த பொண்ணாக இருக்கக்கூடாது, இருக்கணும்னு சொல்ல வரல, பட் ஏதோ ஒரு வகையில் இந்த கேரக்டரை லிங்க் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க போல எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பென்வைஸோட ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணு கனெக்ட் ஆகி இருக்கலாம். என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தியரியை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் வில் நிஜமால அந்த ஃபோட்டோவில் ஒன்றுமே இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வீட்டுக்கு ஓடி வருவார். அந்த சமயத்தில் மிஸ்ஸஸ் ஹேண்ட்லன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயங்களுமே வில் கேட்டு தெரிஞ்சுப்பா. அவங்க அப்பா கிட்டேயுமே இந்த ஒரு விஷயத்தை வில்ல வச்சு கன்வின்ஸ் பண்ண பார்ப்பான். அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமாக கடந்து போயிட்டு இருக்கேன். இவங்க 2 பேருக்குமே ஏதாவது பாண்டிங் ஏற்படுத்தணும்னு சொல்லி அடுத்த நாள் இவங்க 2 பேரையுமே ஃபிஷிங் அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பா தோதுனா வில்லோட கனெக்ட் ஆக பார்க்குறான். ஃபிஷிங் இன்சிடென்ட்ஸ் கூட கொஞ்சம் ஹோல்சமாக இருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஃபிஷிங் ஹுக்குங்கிறது அறுந்து போக பில்லை மட்டும் தனியாக விட்டுட்டு அவங்க அப்பா போயிடுவார். என்னப்பா நியாயம் இது, காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட காட்டிலாம் சுற்றிட்டு இருக்கோம், பொல்லையை தனியாக விட்டா போகிறது. அந்த சமயத்தில் ஒரு மீன் வந்து இந்த பக்கம் அந்த வில்லை எட்டி பார்த்துட்டு போகும். அந்த மீனை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுன் வேஷத்தில் இருக்கல, மூக்கி கிட்ட ஒரு டாட் இருக்குது. ஐ மீன் மூக்கு கிட்ட இருக்க அந்த பந்து போல் அண்ட் பல்லுமே தித்து பல்லா இருக்குது. மேபி அந்த பக்கம் நம்ம பென்வைஸே இந்த மீன் வடிவத்தில் வந்திருக்கலாம். அந்த பைபிளால ஏகப்பட்ட உருவத்துக்கு மாற முடியும். என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லி வில் எட்டி பார்க்க அவங்க அப்பா எரிஞ்ச வேஷத்தில் வந்து இந்த பக்கம் நம்ம வில்ல தண்ணிக்கடியில் இழுக்க கரெக்டாக எப்படியோ அந்த பக்கம் அவங்க அப்பா வந்து காப்பாற்றிடுறாரு. பட் ஸ்டில் வில்லுக்கு கை கால்கிற மிக பெருசாடிப்பட்டது. பின்னாடி ஒரு பலூன் பறந்து போக அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது.
அன்றைக்கி ராத்திரி இந்த பக்கம் வில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் இந்த பக்கம் அவருடைய டெலிஸ்கோப்பை வச்சு சுற்றி இருக்க விஷயங்களை பார்க்க அங்கே இருக்க அந்த க்ளவுன் விஷயத்தை பார்த்து பயந்துருவான். அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க அப்பா போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பலூன் வரதை நோட் பண்ணுறாரு. ஸோ எதுவும் தப்பாக நடக்குது அப்படிங்கிறது மட்டும் அவங்க அப்பா தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இவருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசிக்கான தேடலில் தான் இன்வால்வ் ஆகியிருக்க அந்த காரணத்தினால அது தன்னுடைய புள்ளையவே எங்கே அஃபெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இப்போதைக்கு இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி டிக்கை தேடி போவார். அந்த பக்கம் டிக் ஹாலரன் தன்னுடைய இந்த கருப்பினத்தவர்கள் ஒன்றா ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஜெனரல் கிட்ட கேட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்த வந்து பார்த்தா வாங்கி போட்டிருப்பாரு. அந்த இடத்த தன்னுடைய பசங்களை வச்சு கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளேயே ஏதோ தப்பாக நடக்கிற ஒரு ஃபீல் டிக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருக்கு ஷைனிங் பவர் இருக்க அந்த காரணத்தினால எதிர்காலத்தில் வர ஆபத்துக்கள் கூட இவரால் லைட்டாக உணர முடியும். ஸோ இந்த இடம் தான் பிளாக் ஸ்பாட்டாக மாறும். இந்த இடத்த தான் கம்ப்ளீட்டாக உள்ள இருக்க அந்த மக்களை வச்சு பெனிவேஸ் கம்ப்ளீட்டாக எரிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கும். பிளாக் ஸ்பாட் இன்சிடென்ட்ஸ் 1962 நடக்கும். கண்டிப்பாக இந்த சீசனில் நீங்கள் அதை பார்க்க தான் போறீங்க. இந்த இடம் அழிய போதுங்கிற ஒரு விஷயத்தை லைட்டாக அந்த பக்கம் டிக் உணர்ந்திருப்பாரு. வெளியில் வரும்போது ஒரு சின்ன சீசர் எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுவார். அவருடைய அந்த மெமரி ஸ்கூலில் ஏகப்பட்ட அந்த பெனிவேஸ் டெட் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தென்படும். நல்லா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2-3 டெட் லைட்ஸ் அவருடைய கனவுகளிலே வந்துட்டு போகும். இதை தான் அவர் தேடிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அவருடைய கிராண்ட்மா அவர் கண் முன்னாடி தோன்றி மண்டியை நல்லா இறுக்கி மூடு, எதையுமே உள்ள வர விட்டுறாத டிக், உஷாராரு அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு போகும். பெனிவேஸ் இப்படி பண்ண மாட்டான். பிகாஸ் அவனுக்கு மற்றவங்களை பயமுறுத்த தான் வேலை, ஹோப் நம்பிக்கை கொடுக்கறது வேலை கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம டிக்கோட அந்த ஷைனிங் பவர் மூலிமா இறந்து போன கிராண்ட்மா கூடயே டெக்னிக்கலாக டிக் பேசியிருக்கான். இது முடியும். ஷைனிங் பவரை வச்சு இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்கு கூட வந்து பார்த்தா பேச முடியும். அந்த காரணத்தினால டிக் நிஜமாலே இந்த இடத்துல அவருடைய கிராண்ட்மா கூட தான் பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு போல. நிஜமாலே கிராண்ட்மா வந்து நம்ம டிக்காக வான் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த பக்கம் லிராயுமே கரெக்டாக உள்ள வந்து தன்னுடைய பையனுக்கு நடந்த விஷயங்களை சொல்ல டிக் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அப்படியே கன் மாதிரி நிற்கிறாரு. இதுக்கு மேலே பொறுமை காத்தது போதும் அப்படின்னு சொல்லி அவர் டேரெக்டாக அங்கே கிளம்பி ஜென்ரல் கிட்டே உண்மையை தெரிஞ்சுக்கலாம் சொல்லி ஜென்ரல் மீட் பண்ண போவார். இந்த சமயத்தில் மிஸ்ஸஸ் ஹேண்டன் ஆல்ரெடி பிளாக் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டில் இருந்த அந்த காரணத்தினால தெரியாதனமாக அடைச்சி வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு தப்பும் செய்யாத ஹேங்கை மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி போலீஸ் கிளீன் பவர்ஸ் கிட்டே அதை பார்த்தா பெர்மிஷன் கேட்க அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக வெளில வந்து அவளுடைய பார்ட்டி மீட் பண்ணுறதுக்காக கால் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தேட்டர் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டன் போட்டிருக்கோம். பிகாஸ் அந்த தேட்டருக்குள்ளே தான் 3 பசங்க செத்து போயிருக்காங்களே, இனிமேல் யாரா படம் பார்க்க வருவா? அது ஒரு கண்டினியூட்டி சூப்பராக இருந்துச்சு. தேட்டரே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியோ அவளுடைய அம்மாவை மீட் பண்ணி ஹேங்க் என்ன பண்ணிட்டு இருந்தான், நிச்சயமாக அந்த பசங்க கூட அவன் இல்லைனா எங்கே போனான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கேட்க போவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் எப்படியோ ஹேங்கோட அம்மா கிட்ட இருந்து ஒரு சின்ன லெட்டரை வாங்கிட்டு வந்து அதன் மூலிமா ஹேங்கை மீட் பண்ணிவிடுவான். ஹேங்க் கிட்ட துருவி கேட்டதில் அப்போ தான் நமக்கு ஒரு உண்மையே தெரிய வருது. பைபிளில் ப்ளே பாயாக இருந்திருக்காங்க, அதுவும் கல்யாணம் ஆன ஒரு ஒயிட் கேர்ள் கிட்ட. ஆல்ரெடி இவங்களோட பிளாக் ஒயிட்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒயிட் கேர்ள் கூடவே நீ போயிருக்கனா என்ன செய்வாங்கன்னு யோசிப்பாரு. அது யாருன்னு தெரியல. ஒருவேளை போலீஸ் ஆஃபீஸரோட இருக்க சான்சஸ் அதிகம். பையன் ரொம்பவே பயப்படுறானா அப்படி தானே ஏதோ சம்மந்தப்படுத்தணும். எப்படியாச்சும் நான் காப்பாற்றிட்டு சொல்லி ஹேண்ட் லைட் இருக்கேன்னுவான். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹேங்கை ஷஷாங்கோட அந்த பிரிசனுக்கு அனுப்ப போகிறாங்க. ஷஷாங்க் ரிடம்ஷன் வந்து அதே பிரிசன் தான். உள்ளே போனால் வெளில வர முடியாதுன்னு சொல்லி ஹேங்குக்கு தெரியும். ஸோ எப்படியோ மிஸ்ஸஸ் ஹேண்ட்லன் காப்பாற்றுறதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். இந்த சமயத்தில் வில் அவங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே லூசர்ஸ் கிளப் கிட்ட சொல்ல அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அதிகமாக பயப்படுறாங்க. வில் அந்த பேய் நினச்சிருந்தா என்னை போட்டு தள்ளிடலாம், ஆனால் அது கொல்லலை, என்னை பயப்படுத்த ட்ரை பண்ணுது. மேபி இந்த பக்கம் என்னுடைய அட்ரினலினை ரஷ் பண்ணி என் உடம்புல பயத்தை ஏற்றி ருசி அதிகமாக ட்ரை பண்ணுது போல. நிறைய ப்ரெடேட்டர்ஸ் காட்டில் இப்படி தான் வேட்டையாடும், அதை தான் அந்த பேய்மே பண்ணிட்டு இருக்கு போலன்னு சொல்லி ஒரு சின்ன தேரியை கொளுத்தி போல ரிச்சுக்கு அடி வயிற்றில் புளியாக கறியாக ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் எல்லாம் தப்பிக்க வர வழியே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது தான் லில்லி என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா யூஸ் பண்ணுற மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்து அடிக்கடி எங்கள் அம்மா பயப்படும் போது இந்த மாத்திரையை தான் போடுவாங்க. நம்மளுக்கும் ஏதாவது பயமோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான விஷயமோ நடக்கும்போது மாத்திரை போட்டோம்னா தப்பிச்சிடலாம் போல, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுவா. போதை பொருளுங்கிற மாதிரி ஏதாவது சம்பவத்தை செய்ய போகிறாங்கன்னு தான் தோணுது. எடுத்துகிட்டு வந்த அளவாக 4 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா பார்த்தீங்களா. ஒரு 10 பண்ணது தூக்கி போட்டு கொண்டு வந்தா என்ன. அண்ட் பாசிபிளி எனக்கு என்னமோ இந்த லில்லியோட அம்மாவும் சின்ன வயசில் இந்த இட்டால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல தான் தோணுது. எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க. லைக் இந்த பக்கம் நம்ம லில்லி பண்ணுற அந்த விஷயத்தை பார்த்து சில அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த காரணத்தினால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லில்லியோட அம்மா சின்ன வயசில் பெனிவேஸை பார்த்துருக்க சான்சஸ் அதிகம். இந்த மாத்திரை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவங்க அந்த கிளாஸுக்கு போக அன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம்ஸ், அதாவது புழுக்களை பற்றி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பேரசைட் வார்ம். ஸ்னெயில் நத்தையை கண்ட்ரோல் எடுத்து அந்த நத்தையை கொன்று அந்த உடலை டேக் ஓவர் பண்ணிடுவான். இதை பார்த்து நம்ம மார்ச் லைட்டாக பயந்துருவான். அந்த பயத்தை ஆதாயமாக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி பெனிவேஸ் அங்கேயே முடிவு பண்ணிட்டா போல. இந்த சமயத்தில் மார்ச் அந்த கெட்ட பொண்ணுங்க கூட ஒன்றா சேர்ந்து நம்ம லில்லியை திரும்ப பைத்தியக்காரி பட்ட கட்ட ட்ரை பண்ணுவான். சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு அவளை மாட்டி விட ட்ரை பண்ணியிருக்கா பார்த்தீங்களா. இவளுக்கு நடக்கணும், உனக்கு ஆகணும்டி அப்படிங்கிற தாத்தகம் வந்துச்சு எனக்கு. ஆனால் லில்லி எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தா பார்த்தீங்களாங்க. அந்த சீக்வன்ஸில் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. லில்லி நிஜமாலே அந்த பையன் என்ன தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவான். தன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்களான்னு சொல்லி அவளுடைய இந்த இன்னசென்ஸை அழகவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம மார்ச்சுக்கு ஒரு சின்ன கில்ட்டை உருவாக்க தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி லில்லி கிட்ட உண்மையை சொல்ல வரும்போது அவள் கண்ணு வீங்கி இவ ஃபர்ஸ்ட் பார்த்தா பார்த்தீங்களா அந்த ஸ்னெயில் அதோடைய அந்த கண்கள் மாதிரி இவ மாறுற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை உணர்றான். நிஜமாலே அப்படி நடந்துச்சான்னு தெரியல. பட் இவளுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. கண்ணாடி வேற இல்லாத சமயத்தில் எங்கே போகிறா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கத்திக்கினே ஓடி போய் மரப்பட்டறையில் இருக்கக்கூடிய உளி வச்சு கண்ணை நோண்டுவாங்க. 10வது வரைக்கும் அங்கே இருக்க அந்த சாப்லேடு வச்சு தன்னுடைய கண்களையுமே வெட்டுவான். ஏன் வெட்டுறான்னு தான் தெரியல.
ஐ மீன் இவளுக்கு கண்ணு ஃபீல் ஆகுது தானே, ஏன் அதை வெட்டணும்? கொண்டு போய் டாக்டர் என் கண்ணை சரி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறத விட்டுட்டு எதுக்கு கண்ணை வெட்டுறா சுத்தமாக புரியல. பட் எனிவேஸ் ஒரு பேனிக் அட்டாக்லாம் அவள் அப்படி பண்ண இந்த ஒளியை வச்சு கண்ணை குத்த ஆரம்பிச்சிருப்பாள். அதை தடுக்கிறதுக்கு எப்படியோ லில்லி பின்னாடியே வந்திருப்பான். லைட்டாக அந்த மாத்திரை மிஸ் ஆகியிருக்கும், அதை இந்த பக்கம் மார்ஜ் கிட்ட கொடுத்து சரி பண்ணலாம் தான் நினச்சிருப்பான். அவன் நல்ல இன்டென்ஷனில் தான் வந்திருப்பான். பட் அவள் கையில் இருக்க அந்த ஒளியை வாங்கி இந்த பக்கம் மார்ச் மேலே ஏறி உட்காந்து அந்த ஒரு விஷயத்த சுற்றி இருக்க பசங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக நோட் பண்ணிடுவாங்க. ஏன்டா இவ்வளோ தூரம் கத்திட்டு இருக்கா ஒரு பொண்ணு, அப்போல்லாம் கண்டுக்காதவங்க லில்லியை வந்து காப்பாற்றும் போது தான் வந்து பார்ப்பீங்களாடா. ஆல்ரெடி பைத்தியக்காரி பட்டம் கட்டியிருந்தாங்க, இப்போதைக்கு கொலைகாரி பட்டம் கட்டிடுவாங்க போலியே. தியேட்டரில் 3 கொலைகள் நடந்த அந்த இடத்துல லில்லி மட்டும் தான் உயிரோட வந்திருப்பாள். அந்த சமயத்தில் நிறைய பேர் சந்தேகம் எழும்பியிருக்கும். இப்போதைக்கு மாஜை கையில் ஒளியோட ரத்த வெள்ளத்தோட பார்க்கும்போது என்ன நடக்க போதோ. இந்த சமயத்தில் தான் நம்ம லிராய் ஜென்ரலை மீட் பண்ண போயிருப்பாரு. ஜென்ரல் இந்த தன்னுடைய வேலைகளுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி அந்த இந்தியன் பாய்ஸில் டேனியலுங்கிற ஒருத்தனை பிடிச்சி அடைச்சி வச்சிருப்பாங்க. நேட்டிவ் மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, என்னது நம்மளுக்கு தெரியல. அதுவும் முக்கியமாக இந்த அமெரிக்கன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க, அதுவும் என்னன்னு தெரியல. இது ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக டேனியலோட அந்த மைண்டில் இருக்க விஷயங்களை டிக்கோட அந்த ஷைனிங் பவரை யூஸ் பண்ணி கறக்க ட்ரை பண்ண போகிறாங்க. டேனியல் கிட்ட ஃபர்ஸ்ட் அதை ஓப்பனாக கேட்கும்போது அவர் அக்செப்ட் பண்ணல. பட் இந்த பக்கம் டிக் தன்னுடைய அந்த ஷைனிங் பவரை யூஸ் பண்ணும்போது அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த டேனியலோட மெமரிஸ் எல்லாமே டோர்ஸாக ஓப்பன் ஆகும். ஷைனிங் புக்லேயே இதை தான் எழுதப்பட்டிருக்கும். இந்த மாதிரி மெமரிஸ் ஆக்சஸ் பண்ணும்போது அது டோர்ஸாக தான் ஃபீல் ஆகுமா. அந்த வகையில் சின்ன வயசில் டேனியல் அவருடைய ஆன்ட்டி ரோசி கிட்ட சொன்ன அந்த கதையை தான் இப்போதைக்கு நம்ம டிக் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கலு அப்படிங்கிற ஒரு கதை. நம்ம ஊரில் அந்த குட்டி சத்தான் ரத்த கட்டேட்டுன்னு சொல்லி நிறைய மித்தாலஜிக்கல் டேல் இருக்குல்ல, அந்த வகையில் அந்த பக்கம் நேட்டிவ் இண்டியன் மக்கள் மித்தாலஜிங்கிற பேரில் தங்களுடைய இந்த வரைமுறைகள் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா காலாதி காலத்துக்கும் கடத்தி கொண்டு வந்துருக்காங்க. அந்த வகையில் குழந்தைகளை பயமுறுத்தக்கூடிய கலுங்கிற ஒரு கதை. அந்த கதைப்படி பார்க்கும்போது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஈவில் ஸ்பிரிட் எரிக்கல் வேஷத்தில் நம்ம பூமியில் வந்து விழுந்திருக்கு. அதாவது இவங்க இருந்த இடத்துல வந்து விழுந்திருக்கு. அந்த விழுந்த இடத்த பார்த்த இந்த இனத்தோட சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலை எடுத்து அதை வச்சு இந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மிருகம் ஒரு சின்ன மான்ஸ்டராக தான் பார்த்துருக்காங்க. பட் ஒரிஜினலி அது பெனிவேஸ், அதாவது டெட்லைட்ஸ்னு சொல்லுவாங்க. நாவலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒரு வித்தியாசம். இந்த பக்கம் 4th டைமென்ஷனில் இருந்து தான் டெட்லைட்ஸ் வந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. பட் இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டெட்லைட்ஸ் ஏதோ ஒரு வகையான அந்த கண்டெய்ன்மெண்ட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு இங்கே வந்திருக்கு. அந்த கண்டெய்ன்மெண்ட்டுக்குள்ளே இருக்க அந்த பவர் இந்த டெட்லைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதை பார்த்து பயப்படுது. ஸோ இட்டை பார்த்து மற்றவங்க எல்லாருமே பயப்பட இட்டையே பயமுறுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இந்த கிறிஸ்டல் பண்ணுதாங்க. ஸோ தென் புதுசாக தான் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி எங்கேயுமே சொல்லி நான் கேள்விப்படலை. இந்த கதைக்காக எழுதியிருக்காங்களோ இல்லை உண்மையிலே நேட்டிவ் மக்கள் இதை கதையாகவே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் காட்டுக்குள்ளே பல பேரை போட்டு தள்ளி சுற்றிட்டு இருந்தேன் அந்த இட்டை இந்த ஒரு ஷாடை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்தேரிகள் உள்ள வந்திருக்காங்க. கொலோனியல்ஸ் இந்த நேட்டிவ் மக்களை அடக்குமுறை பண்ணி செட்லஸாக இந்த பக்கம் இந்த மொத்த இடத்தையுமே டேக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெரியா மாற்றுறதுக்கு பல பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே கொண்டு இந்த இட் இன்னும் பவர்ஃபுல்லாக மாதிரி இருக்குது. அதோடைய ஏரியாவும் பவர் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிற காரணத்தினால நேட்டிவ் மக்கள் அந்த காட்டுக்குள்ளேருந்து தள்ளி வைக்கப்படுறாங்க. இப்படியே போச்சுன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட் இன்னும் பயங்கரமாக வளர்ந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ணியே தீரணும். அதுக்கு இந்த ஒரு ஷாட் பத்தாது அப்படின்னு சொல்லி அந்த இனத்தோட சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இனத்துக்கு பேர் இந்த சில்ட்ரன் ஆஃப் மெச்சூரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. மெச்சூரின்ங்கிறது ஆமை இட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான அந்த பவர்ஃபுல்லான யூனிவர்சல் ஆமை. அதுதான் டெக்னிக்காக அந்த யூனிவர்ஸை உருவாக்கியிருக்கேன். இட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பவர் கொண்டது. ஸோ இந்த மக்கள் ஆக்சுவலாக அந்த இட்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த சீஃபோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இதே மாதிரி அதிகமான ஷாட் எடுத்தோன்னா அந்த இட்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட்டில் தனக்கு கீழே ஒரு 3 சின்ன பசங்களை கூட்டிகிட்டு இட்டை தேடி போவா அந்த ஷாடை வச்சுக்கிட்டு. ஹிஸ்ட்ரி படி எல்லா கதைகளுமே குட்டி பசங்க தான் அந்த பக்கம் இட்டை எடுத்து நிற்கிறாங்க. என்னடா காரணம், என்ன எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க, எங்கிறது உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருதுன்னு தெரில. பட் அந்த சின்ன பசங்களை தேடி போன அந்த சீஃப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இட் பல வித்தியாசமான வேஷங்கள் பைத்தை யூஸ் பண்ணி கொண்டு வந்து முக்கியமாக அந்த மெயின் சீஃபை ஒரு பாஸ்டர் வேஷத்தில் வந்து கொள்ளும். ஸோ அந்த சீஃப்ஸை பொறுத்த வரைக்கும் நேட்டிவ் இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொலோனியல்ஸ் தான் மொத்த நேட்டிவ் மக்களுமே அழிச்சு இந்த இடத்த சூரிய அடியிருக்காங்க. ஸோ அந்த பயம் அவங்களுக்குள்ளே இருக்க தானே செய்யும். அதுவும் முக்கியமாக ரிலீஜனே டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த பாஸ்டருக்குள்ளது ஒரு குழந்தை வந்து இந்த பக்கம் சீஃபோட வயிற்றில் கொடுத்துருக்கும். அந்த குழந்தைய நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மண்டையில் முள் கிரீடம் இருக்குது, கைகள்லையுமே அடிபட்டிருக்கு. மண்டையில் முள் கிரீடம், கைகள் அடி. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக. இதெல்லாம் நம்ம ஊரில் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வகுந்துருப்பாங்க. இந்த மொத்த சீரியஸே எல்லாம் வந்திருக்காது. பட் இங்கே டேரெக்டாகவே அட்டாக் பண்ணுறாங்க குழந்தை ஜீசஸை. அந்த சீஃபையே இது சாப்பிட்ட ட்ரை பண்ண அந்த ஷாட்டை பார்த்து அந்த பயந்து ஓடிடும். இப்படியே அதை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணும் தைரியத்தை வர வச்சு அந்த டெட்லைட் விழுந்த அந்த இடத்துக்கு போய் 13 வித்தியாசமான ஷாட்ஸை கொண்டு வந்து அதை அந்த காட்டை சுற்றி 13 வித்தியாசமான இடங்களில் புதைச்சி வச்சுருக்கான். அது புதைக்க வைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணது ஆமை ஓடுகள் தான். இட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான அந்த பவர் ஆமை ஓடுகளை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்ஸை தான் இப்போதைக்கு அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தேடிட்டு இருக்காங்க, இதை வச்சு இட்டை கண்ட்ரோல் பண்ணலான்னு. பட் எனக்கு என்னமோ இந்த கட்டுக்கதையை கிளப்பி விட்டதே இட்டாக தான் இருக்கும் போல் ஃபீல் ஆகுது. என்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு கடைசியில் வந்து நிற்க போது பாருங்களேன். இப்போதைக்கு அந்த பில்லர்ஸ் எங்கே இருக்குங்கிற விஷயத்த டேனியல் கிட்ட அந்த டிக் கேட்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கான அந்த பாதாள கிணறு இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி
அந்த பாழடைஞ்ச பழைய வீட்டை காமிப்பாங்க. இது சாப்டர் 1 சாப்டர் 2 பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். நம்ம லூசர்ஸ் கிளப் சாப்டர் 2 அதை மொத்தமாக அழிச்சிருந்தாலும் இப்போதைக்கு அந்த வீடு எப்படி உருவாச்சுன்னு, பாதாள கிணறு எங்கே கிரியேட் ஆச்சு, 13 பில்லர்ஸ் உண்மையாக இல்லைங்கிறது எல்லாத்தையுமே இந்த அடுத்த வெல்கம் டு டெடி எபிசோட்ஸ் பார்த்தா தான் அங்கே தெரியும். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட்டுங்கிற ஒரு விஷயத்த இப்போதைக்கு ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு லீடாக கொடுத்துருக்காங்க. அங்கே இது எப்படி கண்டினியூ ஆக போகுதுன்னு பொறுத்தது பார்ப்போம். அண்ட் முக்கியமாக இப்போதைக்கு அடுத்த எபிசோட் 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெனிவிஸை பார்க்க போகிறோம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால ஒரு பயங்கரமான சம்பவம் அடுத்த எபிசோடில் காத்துட்ருக்கு. அதுதான் உண்மை. நல்லா போயிட்டுருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேசிங் வேணும். கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி? எத்தனை பேர் வெல்கம் டு டெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தாட்ஸ் உங்களோட வியூஸ் மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணிட்டு வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர்டா.